ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேடி கிரியேஷன் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் கட்டிய இந்த பெரிய கோயில் தான். தஞ்சை பெரிய கோயிலோட காப்பி கட்டு மாதிரி தான் இது. பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில். அதுதான் பார்க்குறது தான் வந்திருக்கோம். வாங்க. இதோட மேலே வந்து தானே நினச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா? ஓகே நோ ப்ராப்ளம். ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே வந்து மழையே இல்லை. எப்படி இதில் மழையை கொண்டு வந்து கட்டினாங்கன்னு எங்களுக்கே தெரியல. இது ஒரு அதிசயம்தான், உலக அதிசயம் ஏன்னு சொல்லுவாங்க. அது இதில் ஒரு தஞ்சை பெரிய கோயில், இந்த கங்கைகொண்ட சோழபுரம். சொல்ல கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான்னு சொல்கிறாங்க. கங்கை வரைக்கும் போயிட்டு படையெடுத்து அதுலேருந்து கட்டப்பட்ட கோயில் தான் இது. ராஜராஜ சோழனோட இன்ஸ்பிரேஷனில் ராஜேந்திர சோழன் கட்டின கோயில். சிறப்பாக இருக்கும். தஞ்சாவூரில் அந்த மேலே இருக்கிற அந்த கல் மட்டும் 80 டன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வரும். வாடா போவா, அப்படியே சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க. இது நல்லா கார்டன் மாதிரி நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே என் கூட சேர்ந்து பார்க்குறோம். மிகவும் சிறப்பாக அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் எவ்வளோ சிறப்பாக சிற்ப வேலைப்பாடுகள். இந்த தோட்டக்கலைத்துறை வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தோட்டக்கலையெல்லாம் நல்லா இந்த ட்ரிம்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது. இந்த நெருக்கமாக காட்டுற அந்த சிலைகள்லாம் பாருங்கள், எவ்வளோ வேலைப்பாடுகள்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. தஞ்சை கோயில் பெரிய கோயில் பார்த்தவங்களுக்கு தெரியும் இதோட எப்படி சொல்கிறது, அதோட சாயலில் தான் இது கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட கோபுரத்தோட நெல் வேறு எங்கேயும் விடாது. பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்கு. இதுக்கு பழசில் ஒரு கோயில் இருந்திருக்கு, ஆனால் சிதிலம் அடைஞ்சிருக்கு. எவ்வளோ பெரிய நடராஜர் சிலை. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. காலப்போக்குனா நடராஜர் தான் அது. விநாயகர் சிலை என்ன சிலைன்னே தெரில. சிலை வித்தியாசமாக இருக்குது. இல்லை சிலைகள்லாம் வச்சு சிறப்பான அந்த வேலைப்பாடுகள், சின்ன சின்ன சிலைகள்லாம் வச்சு வேலைப்பாடுகள்லாம் நல்லா பார்த்துருக்காங்க. இந்த கோயிலை தஞ்சாவூர் போக முடியாது, அங்கே பக்கத்தில் ஜெயங்கொண்டம், அரியலூர் பக்கத்தில் எல்லாம் இந்த கோயிலை பார்த்துக்கலாம். இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. எவ்வளோ ஹைட்டு இருக்குண்ணா அது? ஹைட்டு அது அந்த சைடில், அந்த இன்சைடில் போய் பார்ப்போம். எல்லாம் காண கிடைக்காத ஒரு இது கல்வெட்டுகள்லாம் பாருங்கள். இதில் உங்கள் கல்வெட்டு காட்டுறோம் பாருங்கள். தமிழ் இப்போ படிக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் அந்த காலத்து கல்வெட்டுகள் என்ன எழுதிக்கலாம் வந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. மா கி அது
அதுதான் தெரியுது, மற்ற எதுவும் இல்லை. கி மா ஓ தெரியுது பாருங்கள். இதில் படுத்துருக்காங்கலாம். அங்கே ஒரு கோயில் இருக்குது. இதில் முக்கியமானது என்னென்னா அந்த ஒரு அகழி மாதிரி இருக்கும்.